என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். மகனே மகளே, உன் கண்ணீர் நிறைந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். அவருடைய சித்தத்துக்கேற்ற ஜெபத்தை நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, மனமுடைந்த ஆண்டுடைய சமூகத்தில் நீ அழுது உன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அங்கு அன்னாள் மனம் கசந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் அழுததை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆனால் தேவ சன்னிதானத்திலே கலிகூர்ந்து கர்த்தரை துதித்ததையும் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், அன்னாளின் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் செய்தார் அல்லவா? இன்றைக்கும் அருமையான மகனே, அருமையான மகளே, கற்பத்தின் கனிக்காக ஏங்கி தவித்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்காக கர்த்தருடைய சன்னிதானத்திலே கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கணவனுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பெற்றோருடைய இரட்சிப்புக்காகவும் தேவ சன்னிதானத்திலே கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதே. உன் கண்களிலிருந்து விழுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் அவருடைய கணக்கில் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதே. மனம் கசந்து அழுத அன்னாள், ஆனால் அதே சமயத்தில் கலிகூர்ந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை அன்னாளுடைய வாழ்க்கையில் செய்தார் அல்லவா? இப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்காக காத்திருந்து பாருங்கள். உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.